Hello friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு ஹோம்மேட் ஹேர் ஆயில் பற்றி தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மற்றபடி இல்லை கூகுளில் சர்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக ஒன்றும் கிடையாது. இது எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணதுனால நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 6 months முன்னாடி ஹேர் ரீபாண்டிங் பண்ணியிருந்தேன். ஆஸ் யூஷுவல் எப்போ மாதிரி ஹேர் ரீபாண்டிங் பண்ண ஒரு 1 monthக்கு ஹேர் ரொம்ப சாஃப்டாக, சில்கியாக, ஸ்ட்ரெயிட்டாக அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஆஃப்டர் ஒரு 2 monthsக்கு அப்புறமா பயங்கரமான ஹேர் ஃபால்னு சொன்னால் பத்தாது, ரொம்பவே அதிகமான ஹேர் ஃபால் வந்து எனக்கு இருந்தது. ரொம்ப கொத்தாக முடி கொட்டுறது இருந்தது. அப்போ தான் நான் இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 2-3 months வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இப்போ கொஞ்சம் ஓகே, பரவாயில்ல. இப்போது என்னோடய ஹேர் வந்து ரீபாண்டிங் பண்ண ஹேர் தான். பட் நான் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. இப்போ ஹேர் ஆயிலில் வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆம்லா, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை. இது எல்லாமே வந்து நல்லா ஒரு ஹேர் க்ரோத்தை உங்களுக்கு ப்ரமோட் பண்ணும், ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணும், க்ரே ஹேர்ஸ் வராமல் இருக்கும். அதனால் ரொம்பவே நல்ல ஒரு ஹோம்மேட் ஆயில் இது. நமக்கு ஈஸியாக பண்ணலாம். நமக்கு நிறைய ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையில்லை. இதில் நீங்கள் வேணும்னா செம்பருத்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே செம்பருத்தி கிடைக்கல, அதனால நான் ஆட் பண்ணல. நீங்கள் செம்பருத்தி ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டினியூஸாக ஒரு 3 months யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு அதனால ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக தெரியும். நான் இதை லைவாக யூஸ் பண்ணதால் உங்கள் எல்லாரும் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, நெல்லிக்காய், கொஞ்சம் பெப்பர், அப்புறம் கோகோனட் ஆயில், இது நல்லெண்ணெய், இன்னொன்று கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய். இதெல்லாம் தான் நமக்கு இப்போ தேவை. நெல்லிக்காவையும் சின்ன வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன் நான். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம், பேஸ்ட் மாதிரி. பெப்பர் எதுக்கு எடுத்துருக்கேன்னா, நம்ம புதுசாக ஏதாவது எண்ணெய்லாம் காய்ச்சி நம்ம தலையில் அப்ளை பண்ணி ஓவர் நைட் வைக்கும்போது டக்குன்னு கோல்டு வரும். இப்போ அது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பெப்பர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டிருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுக்க போகிறேன். இதே தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதே தண்ணியில் நம்ம நெல்லிக்காய், கருவேப்பிலை, இந்த பெப்பர் இது எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம எண்ணெயில் வந்து காய்ச்சி எடுக்க போகிறோம். எண்ணெய் காய்ச்சறதுக்கு வந்து நான் கடாய் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இருக்குன்னா அதை வச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. என்கிட்ட வந்து இரும்பு கடாய் இல்லை, அப்போ அதனால தான் நான் அலுமினியம் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இதில் நான் 400 ml வந்து கோகோனட் ஆயிலும், ஒரு 100 ml வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இந்த பேஸ்ட் அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கலரி விட்டுருங்க, இல்லைனா மொத்தமாக கெட்டியாக நின்றுடும். அதனால் எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுருங்க. ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஹீட் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு சிம்மிலே வச்சு தான் நம்ம இந்த ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இல்லைனா போட்டோன்னு எல்லாமே கரைஞ்சிடும், நமக்கு பண்ணுறதுக்கான யூஸே இருக்காது. ஸோ அதனால் சிம்மிலே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஆயில் செய்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 30 to 40 minutes டைம் ஆகும். கைவிடாமல் கலரணும்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் அப்பப்போ கலர்னிங்கன்னா போதும். அது எல்லாம் கரைஞ்சிடாமல் இருக்கணும், அதுதான். இதே மாதிரி நல்லா கலரிட்டே இருக்கணும். இப்போ நான் இது ஒரு 15 minutes ஆகிடுச்சு. ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வரும். நம்ம போட்ட அந்த பேஸ்ட் வந்து எல்லாமே மேலே வந்துடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும், ஃபுல்லும் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு கிளாஸ் பாட்டிலில் இதை மாற்றி வச்சுக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணும்போது மேக்ஸிமம் துணி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா நிறைய ஆயில் எடுக்க முடியும். நான் வந்து இப்போ இதே மாதிரி ஒரு ட்ரையாக இருக்கிற கிளாஸ் பாட்டிலில் இந்த ஆயில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். இது உங்களுக்கு வந்து 1 to 2 months உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ரொம்ப லாங் ஹேராக இருக்கவங்களுக்கு வேணால் வராது. ஷார்ட் ஹேர் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக 2 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக தெரியும். நம்மளோட ஹோம்மேட் ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், இதை யூஸ் பண்ணுங்கள். ஹேர் ஃபால் இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். மினிமம் 3 months ஆகுது யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதோட ரிசல்ட்ஸ் வந்து தெரியும். நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.